ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNUSRB தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் இந்த வீடியோவில். நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/8/2025 22 ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 21/9 செப்டம்பர் 21 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 25 செப்டம்பர் 25 வரைக்கும் ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் என்றைக்கு, எழுத்து தேர்வு என்றைக்கு நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா 9/11/2025 ஓகேவா? நவம்பர் 9, 2025 எழுத்து தேர்வு நடைபெறுது. இதுதான் இந்த எக்ஸாம் பற்றின தேதிகள் என்னென்னைக்கு அப்படிங்கிறது. வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் 2ஆம் நிலை காவலருக்கு 2833 போஸ்டிங் இருக்குது. அதாவது ஆண்கள் பெண்கள் இருவரும் சேர்த்து. சிறை மற்றும் சீர்திருத்தத்துறையில் ஆண்கள் ஒரு 142, பெண்களுக்கு 38. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் தீயணைப்பாளராக 631 ஆண்களுக்கு வேக்கன்சி இருக்குது. ஓகேவா? மொத்தம் 3644 ப்ளஸ் ஒரு 21 பழங்குடியினருக்கான ஒரு ஷார்ட் வால் வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் சிறப்பு ஒதுக்கீடுகள்லாம் இருக்குது இதில். இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு ஜூலை 1, 2025 அன்னைக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்துருக்கணும். 26 வயசு கம்ப்ளீட் ஆகாமல் இருந்திருக்கணும். ஓகேவா? அடுத்தது பிசிக்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஜூலையில் 18 வயசு கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கணும். 28 வயசு கம்ப்ளீட் ஆகாமல் இருந்திருக்கணும். எஸ்சிக்கு அதே மாதிரி 18, 31. 3ஆம் பாலினத்தவருக்கு 18, 31. ஆதரவற்ற விதவைக்கு 18, 37. ஓகேவா? முன்னாள் இராணுவத்தினராக இருந்தாங்கன்னா 47 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும் ஜூலை 1 அன்னைக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட்டு. இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5, BCM 3.5, MBC DNC 20%, SC 15, SCA 3%, பழங்குடியினருக்கு 1%. ஓகே, அடுத்து இந்த எக்ஸாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? எப்படி நடக்கும்னா, ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு. எழுத்து தேர்வில் தமிழ் மொழி தகுதி தேர்வு இது ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு OMR ஷீட்டில் தான் இருக்கும். 80 மதிப்பெண்களுக்கு இருக்கும், 80 வினாக்கள் இருக்கும். ஓகேவா? ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. டைமும் பார்த்தீங்கன்னா 80 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் 20 நிமிஷம். ஓகே, இது வந்து என்னென்னா தகுதி தேர்வு தான். ஓகேவா? இந்த மார்க்கை வந்து இதில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ 32 மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுக்கணும், அதாவது 40%. ஓகேவா? 80 கொஷினுக்கு நீங்கள் 32 கொஷின் கரெக்டாக எழுதியிருக்கணும். இதுதான் எழுத்து தேர்வோட பேட்டர்ன். ஓகே, எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் எழுதுறது பார்த்திங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வு. இதில் வந்து 2 பார்ட்டாக இருக்குது, பகுதி A, பகுதி A. பொது அறிவில் 45 மதிப்பெண்கள் இருக்குது. ஓகேவா? 45 கேள்விகள், ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. கொள்குறி வினா வகை தான், OMR தான். அதே போல் உளவியலில் 25 மதிப்பெண்கள் இருக்குது. ஓகேவா? இதுவும் கொள்குறி வினா வகை. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா உடல் தகுதி தேர்வு உண்டு. இதுக்கு போலீஸ் எக்ஸாமுக்கு உடல் தகுதி தேர்வு உண்டு. ஸோ இதெல்லாமே பண்ணுவாங்க. உயரம் அளத்தல், மார்பளவு அளத்தல் ஆண்களுக்கு மட்டும். ஸோ உடற்கூறு அளத்தல் இது. அடுத்து உடல் உறுதி தேர்வில் ஆண்களாக இருந்தாங்கன்னா 1500 மீட்டர் தூரத்தை வந்து 7 நிமிடங்கள்லையோ இல்லை அதுக்கு குறைவான நேரத்துலையோ ஓடி முடிக்கணும்.
பெண்களாக இருந்தாங்கன்னா 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடங்கள் 30 வினாடிகள் அந்த நேரத்துக்குள்ளே அதுக்குள்ளாக வந்து கண்டிப்பாக ஓடி முடிக்கணும். இது உடல் உறுதி தேர்வு. இதிலே உடற்திறன் போட்டின்னு வைப்பாங்க. இதில் வந்து 24 மார்க் உண்டு. ஓகேவா? தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு மார்க் கிடையாது. அது வந்து எலிஜிபிலிட்டி தான். நீங்கள் 32 மார்க்ஸ் எடுக்கணும் அதில். அது போக பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்கும் இல்லையா, பொது அறிவும் உளவியலும். அதுக்கு அடுத்தது இந்த உடற்திறன் போட்டின்னு நடக்கும். இதில் வந்து 24 மார்க் இருக்குது. ஓகே, கயிறு ஏறுதல், தாண்டுதல், நீளம் தாண்டுதல். ஓகேவா? ஸோ இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டார், 1 ஸ்டார்னா 4 மார்க்கு, 2 ஸ்டார்னால் உங்களுக்கு 8 மார்க் வரும். ஓகேவா? அதோட அப்புறம் ஓடுறது. ஓகே, ஆண்களுக்கு என்ன பெண்களுக்கு என்னன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்திற்கு என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா சிறப்பு மதிப்பெண்கள்னு உண்டு. ஓகேவா? சிறப்பு மதிப்பெண்கள் அதிகபட்சமாக வந்து ஒரு 6 மார்க் வரும். இதில் உடற்திறன் போட்டியில் வந்து 24 மார்க்கு, சிறப்பு மதிப்பெண்களில் ஒரு 6 மார்க் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்சிசி என்எஸ்எஸ்லாம் இருந்திருப்பீங்க, இல்லை ஸ்கூல் காலேஜஸில் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லலாம் இருந்திருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிறப்பு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும் நீங்கள் அதுக்கு. ஓகேவா? ஸோ ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லலாம் வந்து நீங்கள் விளையாண்டு ப்ரைஸ் வாங்கியிருந்தீங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிறப்பு மதிப்பெண்கள் உண்டு. ஓகே, அதுலேயும் என்னென்ன அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஒரு 16 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் இந்த சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் 2ஆம் நிலை காவலருக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? தேர்வு கட்டணம் ரூபாய் 250. எக்ஸாம் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா www.tnusrb.tn.government.in போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும் பாருங்கள், நியூன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எல்லோரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.